இது நான் எதிர்பார்த்த முடிவுதான். ஆனா நான் வெளியே போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு இந்த சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்ல, ஆனா சத்தியத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த சத்தியம் சில சமயம் தூங்கும், ஆனா என்னைக்குமே செத்துடாது. இது தத்துவம் இல்ல, உருவாகிட்டு வர எதிர்கால சரித்திரம். நீங்க பயிற்சி ஆகிறதுக்கு நானா பொறுப்பாளி? மனிதர்களுக்கு மூளை மட்டும் எப்பவும் சரியா இருக்கும். என்ன அழகான பொம்மையை இப்படி போட்டு மீச்சிட்டீங்க. அழகு தாப்பா ஆபத்து இருக்கு. அப்படியா? சோம்பேறித்தனம் தான் மனுஷனுடைய முதல் எதிரி, தெரியுமா? நாக்கு இருக்கே, அது ஒரு அபாயமான ஆயுதம். அதனால்தான் வாய்ங்க லாக்கப்புக்குள்ள அழைச்சு வச்சிருக்காங்க. புரியுதா? என்ன இது? ஒண்ணும் இல்ல, போலீஸ் சுத்தம். ராத்திரியில எங்க இருந்த? கோயில் கூட்டம் நிறைய இருந்திருக்குமே. இல்ல, கோயில்ல ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் இருக்கு. இருந்தாலும் சம்பாதிச்சு சாப்பிடணும். உழைக்காம வாழ நான் ஒண்ணு சோம்பேறி இல்லை. நான் உழைக்கத்தான் ஆசைப்பட்டேன். ஆனா இந்த சமூகம் என் உழைப்பை மதிக்கிறேன். கடிதத்தை பாத்தீங்களா? கடமை முடிகிற வரைக்கும் சரியாக பார்க்கவே கூடாது. எல்லாம் வாரி வாரி கொடுத்தா வாழ்க்கை என்ன ஆகுது? ஒண்ணும் ஆகாது. கையில இருக்கும் போதே கொடுத்துடணும். கொஞ்சம் யோசிச்சோம் மனசு மாறிடும். அப்புறம் உதவி பண்ண மாட்டேன். நானும் வணங்க தயாரா இருக்கேன்னு. தவறா இருந்தாலும் நேர்மையா பிச்சைக்காரனுக்கு நான் தலை வணங்குவேன். பயந்துட்டியா? நான் ஏழைதான், ஆனா கோயில் அநியாயமான பணக்காரனுக்கு தலை வணங்கவே மாட்டேன். மத்தவங்க கண்ணீர்ல நாம வாழவே வேண்டாம். எந்த ஏழையும் என்னால கண்ணீர் விட்டதே கிடையாது. வீட்டு சொத்தை நான் சுகமா வாழ்ந்ததும் இல்லை. அப்படி நான் விரும்பி இருந்தா இந்த வீடு பெரிய மாளிகை இருந்தது. அப்படி இல்லைங்க. ஒரு வியாபாரி திறமையத்தான் கவனிக்கணுமே தவிர அவன் விக்கிற பொருளை பத்தி கவலைப்படவே கூடாது. ஆமா, கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க. அமைச்சரே, என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு. நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. மனசறிஞ்சு மற்றவங்களை கெடுக்கிற வேலையை தவிர எந்த வேலையும் செய்யலாம். உழைப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள். புரியுதா? கொடுக்கும் குணமுறை கண்டால் நான் கையெடுத்து கும்பிடுவேன். நானும் வருத்தப்படுவேன். கொடுப்பதற்கு என் கையில் ஒன்றும் இல்லாத போது நானும் பயப்படுவேன். என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று நினைக்கும் போது, அம்மா, குளிர்ந்த நீரோட ஒரு நாள் தீப்படி தெரியாதுமா. உங்க மகனை நம்புங்க. இதை கொண்டு போய் உடனே அனாதாசம் கொடுக்கணுமா? என்ன கேக்குறீங்க? தப்பா நினைக்காதீங்க. உயிரை பணயம் வச்சு சம்பாதிக்கிறீங்க. இப்படி எல்லாத்துக்கும் இறைக்கணுமா? இந்த உலகத்தை அனாதையில இருக்கக்கூடாதுப்பா. மனிதனுடைய முகம் இருக்கிற அதே இடத்துல இதயம் இருந்திருந்தா உலகத்தை குற்றவாளிகள் இருக்க மாட்டாங்க. என்ன செய்யறது? கண்ணுக்கு தெரியாத இடத்துல அந்த இதயம் இருக்கிறதுனால தான் உலகத்துல இத்தனை அக்கிரமம் நடக்குது. வயிற்று பசி வைக்காது, தெரியுமில்ல? ஆனா இந்த பணமும் வயிற்று பசியும் போக்கும், அறிவு பசியும் போக்கும். அதெல்லாம் தேவையில்லை. உதவி செய்யறவனுக்கு நந்திய வார்த்தையால சொன்னா போதும், லஞ்சம் கொடுக்காது. ஏன்னா அப்புறம் உதவி செய்ய மாட்டான், திப்பான். உழைப்பவன் உயரணும், அவன் வாழ்வு செழிக்கணுங்கிற சிறப்பான கொள்கையுடைய சாதாரண மனிதன். ஐயா, இதயத்தை விட அளவுல வயல் பெருசுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பயத்தை நிரப்புறதுக்காக இதயத்தை இளம்போட நான் தயாரா இல்லை. வாழ்க்கையில உங்க லட்சியம் என்ன? அழகவங்களை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும். அதுதான் காக்கா பிடிக்கிறது. இதை தவிர எந்த வேலையும் தேவையான நான் நினைக்கிறேன். நீ படா கில்லாடி. 5 அடுக்கு மாடிக்கு வந்தோம், வயச மறக்காம அப்படியே செடியா இருக்கிற. அப்படியே இருக்கிற. உங்களுக்கு 10 கோடி டாலர் பெருசு. இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு. நான் உழைச்சு பழக்கணும்னு நினைக்கிறேன். பியால சிந்தாடுவேன், பின்னால கண்ணீர் சிந்துவான். இதுதான் என்னுடைய கொள்கை. ஆணவத்துக்கு அகங்காரத்துக்கும் நீ அடிமையாயிடாது. ஏன் எதுக்குமே நீ அடிமையாக. எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார், ஆண்டவன். அவருடைய கட்டளைக்கு நீயும் நானும் மட்டுமல்ல, அமீர் காசிம் கான் உட்பட இந்த நானுமே தலைவணங்கித்தான் ஆக வேண்டும்.